ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம். let a equal to 1 2 3 4 and b equal to n ன்னு சொல்லியிருக்காங்க. let f a tends to b defined by f of x equal to x power 3. then find first subdivisionல find the range of f, then identify the type of function ன்னு சொல்லியிருக்காங்க. given one என்ன, a வந்து 1 2 3 4 ன்னு கொடுத்துட்டாங்க. f of x வந்து x power cube ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ x equal to a ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இதுதான் அவங்க கொடுத்துருக்காரு. அதாவது இங்கே x, இதுதான் எக்ஸோவை எடுக்க போகிறோம். ஸோ a வந்து நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ f of x equal to x cube given ஒன்னா. இப்போ இதில் வந்து ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணலாமா? அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து ஏல என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அப்ளை பண்ணலாமா? அப்போ 1 கொடுத்துருக்காங்க. அப்போ x equal to 1ன்னு இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்போ 1 cube equal to 1. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்குள்ள 1 பண்ணியிருக்கோம். அப்போ 1 cube x power 3 அப்போ 1 cube போட்டால் 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இருக்கிறதுல 2 அப்ளை பண்ணுறோம். அப்போ 2 பவர் கியூப் என்ன, 2 × 2 × 2 அப்போ 8. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ள 3 அப்ளை பண்ணுறோம். 3 பவர் கியூப் 3 × 3 × 3 அப்போ என்ன 27. அப்போ எக்ஸ் இருக்கிறதுல 4 அப்ளை பண்ணுறோம். அப்போ 4 பவர் கியூப் 4 × 4 × 4 அப்போ 64. அப்போது 1 அப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சிது, 8 கிடச்சிது. சாரி, 1 அப்ளை பண்ணும்போது 1 கிடச்சிது, 2 அப்ளை பண்ணும்போது 8 கிடச்சிது, 3 அப்ளை பண்ணும்போது 27 கிடச்சிது, 4 அப்ளை பண்ணும்போது 64 கிடச்சிது. ஸோ அதை நான் வந்து ஃபங்க்ஷனில் அப்படி எழுதிட்டேன். கொஸ்டின் எடுத்திருக்காங்க, ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த செகண்ட் இருக்கிறது தான். ஸோ 1 8 27 64 அதை எடுத்து செப்பரேட்டாக எழுதிடும். அதுதான் நம்மளோட ரேஞ்ச். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம டயக்ராம் போட்டு தானே ஆகணும். ஸோ நம்ம டயக்ராம் போடுறோம். ஏ வந்து அவங்க கிவன் கொடுத்தது, பி வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்ல எஃப் ஆஃப் எக்ஸ் கியூபில் அப்ளை பண்ணி அதை பேஸ் பண்ணி போட்டுக்கலாம். 1 8 27 64 அதை அப்ளை பண்ண. அப்போ இங்கே இருக்க ஒவ்வொன்றுக்கும் வந்து டொமைனில் இருக்க ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வந்து இமேஜ் இருக்கா, கோடொமைனில் வந்து இமேஜ் இருக்கா, இருக்குது. எதுவுமே வந்து இமேஜ் இல்லாமல் எதுவுமே இல்லைல்ல. ஸோ இது வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன்னு கூட. ஓகேவா, இது இந்த சம்மும் இதோட முடிச்சு. இதுதான் அதுக்கான சொல்யூஷன். செகண்டு 7th சம் பார்க்கலாம்.